ஹேர் மிஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் மை செகண்ட் ஒய்ஃப் பார்ட் 2. இப்போ ப்ரெசண்ட்டில் பாட்டிமா வைன் ரெண்டு பேரும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் இன்டர்வியூக்காக அழகாக அந்த ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமா அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு, என்ன ஒயின்னு குட்டை குட்டி குட்டியாக ஏதோ ஸ்கர்ட்டும் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காளுங்க. எல்லாம் பொண்ணுங்களாக இருக்கிற ஆளுங்களே, ஒரு பயலை கூட காணுமே. நீ புல்லால் புடவை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. ஐயோ, இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணுமோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு வைன், அப்படிலாம் இல்லைங்க பாட்டிமா, நான் தான் படித்து பார்த்தேனே, எனக்கு தான் இங்கிலீஷ் நல்லா ரீட் பண்ண தெரியும்ல, நான் படித்து பார்த்தேன், அதில் எங்கேயுமே ஃபுல் ட்ரெஸ்னுங்கிற வேர்டை நான் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி மினி ஸ்கர்ட் ஷார்ட்னு எந்த வேர்டையும் அதில் நான் பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரெஸ் கோடிங்க இங்கே கிடையாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஹன்ஷு ஜங்குக்கோட கேபினுக்கு வர்றதுக்காக வேகமாக நடந்து வந்திருப்பாங்க. பாட்டிமா வைனும் நல்லா கால் மேலே கால் போட்டுண்டு ரொம்ப கோஷியாக அந்த சோஃபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. பை காட், யார் அந்த லேடி? பக்கத்தில் இருக்க அந்த கிழவி யார்? ஐயோ, பார்க்க கிழவி மாதிரி இல்லையே, கும்முன்னில் இருக்குது. ஐயோ, என்னோட பாஸோட ஒய்ஃப் மாயா கூட இந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக உட்காந்தது கிடையாதே. ஐயோ, என்னது இது, இப்படி ஒரு பொண்ணு இங்கே ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க்குக்கு வந்திருக்கா? நல்லா படித்து 7-8 டிகிரி வாங்கின மாதிரி இருக்கே. ஆளை பார்க்க ரொம்ப எங்கே இருக்கா? 7-8 டிகிரியாக இருக்காது, ஒரு 2-3 டிகிரியாவது வாங்கியிருப்பா போலையே. ஐயோ, என்னது இது, இப்படிப்பட்ட பொண்ணை நான் உள்ளே விடக்கூடாதே. ஐயோ, நான் இவ்வளவு பியூட்டிஃபுல்லாக எல்லாம் ஹாட்டாக இருக்கும்போதே என்னை திரும்பி பார்க்க மாட்டார் என் ஜங்குக் சார். இந்த புடவை கட்டிக்கிட்டு இருக்க பொண்ணையா திரும்பி பார்க்க போகிறாரு? கண்டிப்பாக அந்த பொண்ணை நான் அனுப்ப முடியாது, உள்ளே போயே தீருவா. என்ன பண்ணுறது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே நைஸாக வைன்கிட்ட வந்து நிற்கிறாங்க. வைனப்போ அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரா, ஹாய் ஆம்ல அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, ரிசப்ஷனிஸ்ட் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். என்னது இது, பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டிமா, அப்போ கரெக்டு சொல்லப்படாது, இவ பார்க்குறதுக்கு நிறையா படித்தவ மாதிரி இருக்கா, நான் நிறையா படிச்சிருக்கேன், அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, எனக்கு தான் வேலை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டானா என்ன பண்ணுறது? இவளும் நம்மளை மாதிரி வேலை கேட்க வந்தவ, வேலை கேட்க வந்தவ போலையே, இவகிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உடனே வைன் அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. ஹன்ஷுக்கு ஒன்றுமே புரியலை. ஹே லேடி, நான் கேட்டுட்ருக்கேன், என்ன அந்த சைடு திரும்பி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு உங்கள்கிட்ட பேச பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க வைன். வாட் நான்சென்ஸ், நான் சாரோட செக்ரட்டரி, நான் இங்கே வந்து பேசுகிறேன்னா எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டியா? வாட்ச்மேனு? பாட்டி வேலைலாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சிரிக்கிறாங்க வைன். வாட் த ஹெல், யாரை பார்த்து செக்யூரிட்டின்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. அந்த டைமில் சைடில் இருந்து ஒரு லேடி வந்து பியூட்டிஃபுல் வைன் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. பாத்தியா, நீ பெரிய பேரழகின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, பியூட்டிஃபுல் வைனா நீ தான் போப்போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. திக்குன்னு இருக்குது ஹன்ஷுக்கு. என்னது இது, சர்நேமே பியூட்டிஃபுல்லா? ஐயோ, பேருக்கு ஏற்ற மாதிரி இவ ஹெல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்காளே. ஐயோ, நல்ல ஹைட்டு, வெயிட்டு, எவ்வளோ லாங் ஹேரு, பை காட். ஐயோ, நான் அழகான பொண்ணுங்களையே ஜங்குக்கு முன்னாடி விட மாட்டேனே. இவ போய் பக்கத்துலனா ஜங்குக் சார் என்ன நினைப்பாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு பதறி போகி ஹன்ஷுவும் வைன் பின்னாடியே கிடுகிடுன்னு போகிறாங்க. அவ்வளோதான், பாட்டிமா டக்குன்னு எழுந்து ஹன்ஷு பின்னாடி போகி அப்படியே அவங்க ஹேர் பண்ண பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டாங்க. ஓ யூ ஓல்ட் லேடி, ரிமூவ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு கத்துறாங்க. என்னடி டச்சு புஷுன்னு ஏதோ பேசுகிற? என் பேத்தியை தான் உள்ளே வர சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கு போகிற பின்னாடியே? அங்கேருந்து வந்தால் என்ன படித்த என்ன ஏதுன்னு கேட்ட? என் பேத்தி உன்னை விட பெரிய படிப்பாக இருக்கும், நம்மளுக்கு வேலை கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு குட்டி கலட்டா பண்ண போறியா? குத்தி போடுவேன், குத்தி உட்காருங்க. எல்லோரும் உனக்கு முன்னாடி வந்தவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியாக தான் நீ போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அப்பா, இந்த பொம்பளைக்கு நான் பேசுகிறதும் புரியலை. எங்கே பாருங்க, வலிக்குது, கையெடுங்க. இந்த ஃப்ளோரோட மெயின் லீட் நான், கையெடுங்க, எனக்கு கோபம் வந்துடும், நான் ஆல்ரெடி இங்கே எம்ப்ளாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு.
எம்பளமா? என்ன எம்பளம்? நாங்கள் பல எம்பளத்தை பார்த்துருக்கோம். நகர்ந்து போடி குட்டச்சி அப்படின்னு சொல்லி அப்படியே ஹன்ஷுவை எத்தி விட்டுட்டாங்க பாட்டிமா. அப்படியே போய் ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ சண்டை நடக்குதுன்னு எல்லாரும் ஒன் சைடாக திரும்பி பார்க்குறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக்கோட டோரை நாக் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் நிற்கிறாங்க வைன். உண்மையிலேயே பயங்கர பெருசாக இருக்குது இந்த ரூம். வைனுக்கு பார்க்கும்போதே நல்லா புரியுது. அம்மாடி, என் வீட்டோட பெருசாக இருக்குது இந்த ரூமு அப்படின்னு வாய் விட்டே சொல்லிக்கிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஏன்னா வைன் தன்னோட ஸ்கூல் டேஸை தவிர இப்போ ஸ்கூலிங் முடிச்சு 3 இயர்ஸ் ஆகுது. வைன் இப்போ 20 ஏஜ் பொண்ணு. தன்னோட வீடு ஸ்கூலை தாண்டி வேறு எங்கேயும் போனதில்லை. பாட்டிமா பக்கத்து வீட்டுகளுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க வைனை. ஸோ புதுசாக ஒரு இடத்த பார்க்கும்போது வைனுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு கம்யூனிகேஷனும் ரொம்ப இல்லாத பொண்ணு வைன். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ஜாப்க்கும் போனதில்லை. அதனால் ஒரு இடத்துல ஒரு ஜாப்க்கு போனால் எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த பேசிக் ஐடியாஸ் கூட வைனுக்கு தெரியாது. ஸோ பக்கத்து வீட்டுக்காரவங்களோ எதிர்த்த வீட்டுக்காரவங்களோ நம்ம பேசினா எப்படி பேசுவோம் அந்த மாதிரியே நல்லா வாய் விட்டு சொல்லிக்கிட்டே அப்படியே ஜங்கு கிட்ட போய் நிற்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது இது? அப்பா, இந்த பொண்ணு யார் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒரு மாதிரி பேசுது, இந்த இடத்த பார்த்து என் வீடை விட பெருசாக இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காந்து, இங்கே பாருங்க, நீங்கள் இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்க, என்ன பேசிகிட்ருக்கீங்க, நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் வைன் அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, வைன், என் பேர் வைன், எனக்கு தான் இந்த வேலையை நீங்கள் கொடுக்கணும், இல்லாட்டி என் பாட்டிமா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ தான் ஜங்குக்கை பார்த்து வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே கவனிக்கிறாங்க ஜங்குக்கை. உண்மையிலே ஜங்குக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ரீசன், தனக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க ஃபிட் அண்ட் ஃபைனாகவும் எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினப்பாங்க ஜங்குக். ஜங்குக்கோட லைஃப் டேர்னில் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் இப்படி ஒரு பொண்ணு வந்து நின்று பேசுகிறது ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் என்னது இப்படி பேசுகிறாங்களேன்னு கவனிக்கிறாங்க. அந்த டைமில் வைன், அம்மாடி, ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டாங்க. ஜங்குக் ஆப்போசிட் சேரில் வைன் உட்காராமல் தன்னோட சைடில் வந்து நின்னதும் ஒரு மாதிரி இருக்குது. என்னம்மா வேணும் உனக்கு? இன்டர்வியூ தானே அட்டன் பண்ண வந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடக்குது. ஐயோ, என் பாட்டிமா சொன்ன மாதிரியே நீங்கள் இருக்கிறீங்களே பார்க்குறதுக்கு, கொஞ்சம் எழுந்து நின்னுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நம்பவே முடியல ஜங்குக்கால். ஜங்குக்கோட கம்பெனி கொரியாலேயே டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே நுழையிறதுக்கே ஆசைப்படுவாங்க உண்மையிலேயே நல்லா ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியோட சிஇஓ முன்னாடி கேஷுவலாக ஒரு பொண்ணு என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்கே அப்படின்னு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஜங்குக்கு. என்ன பேசுகிறீங்க? ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு பியூன் லேடியை கூப்பிட்றதுக்காக அப்படியே கிளிக் பண்ணலான்னு அந்த பெல்கிட்ட கையை வைக்கிறாங்க. அதுக்குள்ளே வைன், எழுத்துறீங்கண்ணா, என்ன எழுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஜங்குக்கு. டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடுகுடுன்னு ஜங்குக்கிட்ட போய் நின்று, சூப்பர், நல்ல ஹைட்டு, இப்படி திரும்புங்க, ஐயோ நல்ல ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு, முகம் கூட பார்க்குறதுக்கு உருன்னு இருக்குது, ஐயோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வேலை வேணாம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வைன். சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது ஜங்குக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்கமா நீ அப்படின்னு ஒரு அதட்டல் குரலில் ஜங்குக் வைனை பார்த்து கேட்குறாங்க. என்னது இது கோச்சுக்கிட்டு? நான் இங்கே வேலைக்கு வந்தேன், நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன், அப்புறம் வந்து இங்கே நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்ததும் தான் தெரியுது நீங்கள் பயங்கர அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக சாமிங்காக இருக்கீங்க, என் பாட்டிமா சொன்ன அத்தனை அடையாளமும் உங்ககிட்ட இருக்குது, எனக்கு வேலை வேணாம், அதுக்கு பதிலாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு கல்யாணத்துக்கு என்னோட பாட்டிமா 70 பவுன் எனக்கு நகை சேர்த்து வச்சுருக்காங்க, அப்புறம் 30 கிலோ வெள்ளி இருக்குது எங்ககிட்ட, என்னோட நேமில் 5 lakhs டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க, அப்புறம் இந்த ஊருக்குள்ளே எங்களுக்கு ஒரு குட்டி வீடு கூட இருக்குது, கிராமத்தில் இருந்த வீடு பெரிய வீடு,
இங்கே இருக்கிறது குட்டி வீடு, பரவாயில்ல, அது இருந்துட்டு போகுது. இவ்வளோ சொத்தெல்லாம் நான் வச்சுருக்கேன், இது பத்தாதா அவங்களுக்கு? என்னை கட்டிக்கோங்க. நான் என் கிராமத்திலேயே +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். என் கிராமத்தில் அதுக்கப்புறம் ஸ்கூலே கிடையாது. அவ்வளோ சூப்பராக படிக்கிற பொண்ணுண்ணா. நான் சூப்பராக படிக்க மாட்டேன், ஆவரேஜாக தான் படிப்பேன். ஆனால் நான் ரொம்ப நல்ல பொண்ணு. நிறையா பேர் எனக்கிட்ட லவ் லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. என் பாட்டி சொல்கிற மாதிரி பையனை பார்த்தா தான் லவ் பண்ணி கட்டிக்கணும்னே நான் முடிவு பண்ணியிருந்தேன். எனக்கு 20 வயசு ஆகுது. நான் இப்போ வேலைக்கு வர்றதே எதுக்கு? வேலைக்கு வந்தால் இந்த ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜரு பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்து சைட் அடித்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான். எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது, என்னை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அட கடவுளே, என்னது இது அப்படின்னு ஜங்குக் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, உண்மையிலேயே இந்த உலகத்தில் துளி கூட விவரம் இல்லாத ஒரு பொண்ணை தான் பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்கோங்கிறத ஜங்குக் ஃபீல் பண்ணிவிட்டு, இங்கே பாருமா, பார்த்தவங்களையெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாமா? எனக்கு மேரேஜ் ஆகி 2 அழகான பெண் குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. பயந்து போயிட்டாங்க வைன். அப்படியே 2 ஸ்டெப் பேக்கில் வந்துட்டாங்க. கல்யாணம் ஆகிடுச்சா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னுக்கிறாங்க வைன். ஆமாம், எனக்கு மேரேஜ் ஆகி மாயான்னு எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. எனக்கும் அவங்களுக்கும் சேம் ஏஜ். ஐயோ, எதுக்கு இவக்கிட்ட இதெல்லாம் நான் சொல்கிறேன்? ரைட், எனக்கு 2 பொன் குழந்தைங்க இருக்காங்க. ஒரு ஹாப்பி லைஃப்பில் நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாமா? இது தப்பு இல்லையா? ஒருத்தவங்களை பார்த்ததும் எப்படி நீ மேரேஜ் பண்ணுறேன்னு கேட்ப அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். உண்மையிலே ரொம்ப காமான வாய்ஸில் பேசுகிறாங்க. ஏன்னா வாயினுக்கு ஒரு விவரமும் தெரியலைன்னு நல்லா தெரியுது ஜங்குக்கு. அந்த டைமில் வாயின் பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன், நான் கெட்ட பொண்ணு இல்லை, மன்னிச்சுக்கோங்க. என் பாட்டிம்மா ஏதோ சொல்லி நான் ஏதோ புரியாமல் பேசிட்டேன், எனக்கு வேலை மட்டும் கொடுங்க, உங்களை நான் கட்டிக்கல அப்படின்னு அழுகுறாங்க வாயின். ஐயா, என்னது அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஓகே இந்த டிஷ்யூவை பிடி, ஐஸெல்லாம் வைப் பண்ண, அழக்கூடாது, அப்படி சேரில் வந்து உட்காந்து உன்னோட ஃபைலை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் உடனே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த ஃபைலை ஜங்குக்கிட்ட கொடுத்துட்டு அமைதியாக உட்காடுறாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஒரு கலவரத்தையே பண்ணியிருப்பாங்க வாயின். ஸோ ஜங்குக் அமைதியாக வாயினை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் டிசியும் 10th மார்க் லிஸ்ட் 12th மார்க் லிஸ்ட் தான் இருக்குது. ஆவரேஜாக படிச்சிருக்க பொண்ணு வாயின், நல்லா தெரியுது. இதை தாண்டி எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸும் அதில் இல்லை. அந்த டைமில் ஜங்குக், நீ +2 வரையும் தான் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், +2 வரையும் தான் படிச்சிருக்கேன். உங்களை கட்டிக்கிறேன்னு நான் சொன்னதை உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துட்றாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஏன்னு தெரியலை, வாயினை திட்டுறதுக்கோ வாயினை ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கோ மனசில்லை. இங்கே பாரு, அழக்கூடாது, ஐஸை வைப் பண்ணு, எகெயின் எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. சொல்லி கொடுத்துடாதீங்க அவங்க பொண்டாட்டிக்கிட்ட. எங்கள் ஊரில் யாராவது ஒரு பையனையாவது ஆம்பளையாவது பார்த்து வேற ஒருத்தவங்க சிரிச்சா அவங்க பொண்டாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்கள் பொண்டாட்டி என்கிட்ட சண்டைக்கு வந்துடாமல் பார்த்துக்கோங்க, தெரியாமல் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். நான் சொல்ல மாட்டேன், பயப்படாத, உனக்கு அப்படின்னு சொல்லும்போதே டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜங்குக் என்னது அப்படின்னு கமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் சைடில் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஹன்ஷு வேக வேகமாக உள்ளே வர்றாங்க. பின்னாடியே வைனோட பாட்டிமாவும் வர்றாங்க. ஒன்றுமே புரியலை ஜங்குக்கு. ஹன்ஷு, யார் அவங்க? என்னது இது இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ஹன்ஷு சொல்கிறாங்க, சார், இந்த பொண்ணையும் இந்த லேடியையும் ஆஃபீஸை விட்டு வெளியே துரத்துங்க, என்னை இந்த பொம்பளை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் நான்சென்ஸ், என்ன பேசுகிற நீ, பொம்பளை கிம்பளன்னு? யார் இவங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்கு. இந்த பொண்ணோட பாட்டிமாவான். நான் இதோ இந்த பொண்ணோட வேலையை பறிச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட ஹேர் பண்ணை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டாங்க கீழே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு கிட்ட ஹன்ஷு. ஜங்குக்கு அப்போ அப்படியே சைடு திரும்பி பாட்டிமாவை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, என்னது இது, என்னோடய ஆஃபீஸ்க்கு இங்கே எம்ப்ளாயி கூட கிடையாது, என்னோடய எம்ப்ளாயி மேலே எப்படி நீங்கள் கை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தம்பி, எம்பளம் கும்பலம்னு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இவ இருக்கிறாளே பொல்லாதவ, திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு எப்படி இருக்கிறா பாருங்க,
இவ ட்ரெஸ்ஸும் இவ முகரையும் என் பேத்திக்கு இந்த வேலை கிடைக்கப்படாதுன்னு ஏதோ கருவம் கட்டிக்கிட்டு இருக்கிறாவ. இவ சொல்கிறா எனக்கிட்ட, பொல்லாதவ இவ உங்களுக்கு செக்யூரிட்டியாமே. இவ செக்யூரிட்டியாக இருந்தால் என் பேத்தி வேலையை இவ பறிக்க பார்ப்பாளா? விட்டு வேணாண்ணா, பிச்சு போடுவேன் பிச்சு. பெரிய படிப்பு படிச்சிருக்கா என்னோட பேத்தி. நீங்கள் வேலை என் பேத்திக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் தானே முதலாளி, இல்லை உங்களுக்கு மேலே ஒரு முதலாளி இருக்காரா? நான் அவரை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு ஏன்னு தெரில, கோபம் வரல. கேஷுவலாக ஜங்கு கிட்ட யாரும் இந்த மாதிரி பேசுனது கிடையாது. ஸோ ஜங்குக்கு லைட்டாக சிரிப்பு கூட வருது. ஹன்ஷு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹன்ஷுக்கு ஒன்றுமே புரியல. சார் அப்படின்னு சொல்கிறாங்க. லீவ் மீ அப்படின்னு சொன்னதும் கிடுகிடுன்னு ஹன்ஷு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஹன்ஷு போகிறத பார்த்துக்கிட்டே இருந்த பாட்டிமா குடுக்குடுன்னு ஹன்ஷு பின்னாடியே போய் டோரை உள்பக்கமாக லாக் பண்ணிவிட்டு, அப்பாடா என் பேத்தி வேலையை பறிக்க வந்திருக்கான் அந்த சூனியக்காரி. வணக்கம் தம்பி, வணக்கம். இவ்வளோ பெரிய ஹோட்டல் இல்லது, இது கடை இல்லையே, அதுவும் இல்லை ஆஃபீஸ். இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ரொம்ப பார்க்க நல்லவராக இருக்கிறீங்க. நல்ல வேலை. என் பேத்தி கணக்கெல்லாம் சூப்பராக போடுவா. கணக்கு புள்ள வேலையை போட்டு கொடுத்துருங்களேன், உங்களுக்கு புண்ணியமாக போகும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கோட ஹெக்டிக்கான லைஃப்பில் வைனோட பாட்டிமாவும் பேசுகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரெண்டாவது இவங்கக்கிட்ட பேசணும்னு ஏதோ ஒரு உந்துதல் ஜங்குக்குள்ளே. அதனால தான் ஜங்குக் இன்றைக்கி ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்னு இவங்கள உட்கார வச்சுட்டு எகெயின் ஒரு ஃபோன் காலில் தன்னோட செக்ரட்டரியான ஹன்ஷுக்கு கால் பண்ணி, ரிசப்ஷனிஸ்ட்டுக்கான ஒரு பொண்ணை நீனே செலக்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே நிமிர்ந்து வைனையும் பாட்டிமாவையும் பார்த்து, இங்கே பாருங்கள், இது என்னோடய மெயின் பிரான்ச். இங்கே தான் நான் எப்போதுமே வருவேன் என்னோடய ஒர்க்குகளை முடிக்கிறதுக்காக. இந்த மாதிரி எனக்கு இந்த கொரியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 32 ஆஃபீஸஸ் இருக்குது. எல்லாமே இதே மாதிரி பெரிய ஆஃபீஸஸ். நீங்கள் இந்த ஊருக்காரவங்க மாதிரி தெரியலை, எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா உடனே, நான் கிராமத்து பொண்ணு, கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இவங்க தாத்தாவை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தேன். இது என்னோட பேத்தி. என் பேத்தி நல்லா பெரிய படிப்பு படிச்சிருக்கா. நான் 5ஆம் கிளாஸ் தான், என் பேத்தி 12ஆவது படிச்சிருக்கா. எத்தனை படிப்பு கூட பார்த்தீங்களா? அதுக்கு இந்த மாதிரி கம்பெனியில் தானே வேலைக்கு வரணும். என் பேத்தி நல்லா படித்து வேலைக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க தம்பி. நான் என் பேத்திக்கு போதுமான அளவு சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன். உங்களை மாதிரியே ஒரு பையனை பார்த்து என் பேத்திக்கு கட்டணுங்கிறது தான் எனக்கு ஆசை. இந்த ஊரில் ஏகப்பட்ட பொண்ணுங்க வேலைக்கு போகுதுங்க. ஒரு வேலைக்கு போகிற பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு எனக்காக தோணுச்சு. அதுதான் வைனை நான் வேலைக்கு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் பேத்தியா இந்த வேலையில் சேர்த்துக்கோங்க, புண்ணியமாக போகும் உங்களுக்கு. நீங்கள் ஆள் பார்க்க நல்லா இருக்கீங்க. உங்களை மாதிரியே ஒரு பையனை பிடிச்சி என் பேத்திக்கு கட்டி வைக்கணும். அதுதான் என் வாழ்க்கை லட்சியமே. உங்களுக்கு ஏதாவது மாப்பிள்ளை கப்பில் இருந்தால் சொல்லுங்களேன், கட்டி வச்சு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரவங்க எதிர்த்த வீட்டுக்காரவங்க மாதிரி கேஷுவலாக பாட்டிமா ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கோட இல்லீகல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு ஜங்குக் எப்படிப்பட்ட மோசமான ஆளுன்னு நல்லா தெரியும். ஸோ தன்னோட ஃபேஸ் முன்னாடி எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்க பாட்டிமாவை ஏன்னு தெரில ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே சைடில் ஜங்குக் வைனை பார்த்து, ஓகே வைன், இந்த ஒர்க்கை நான் உனக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ரிசப்ஷனிஸ்ட்டாக கிடையாது, என்னோட பிஏவா இந்த ஒர்க்கை தரலான்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் ரிசப்ஷனிஸ்ட்டு அப்படிங்கிறது பெரிய பேராக இருக்குது, பெரிய கௌரவமான பதவி போல. அது அந்த பிஏனுங்கிறது 2 எழுத்து தானே இருக்குது. சின்ன வேலை எதுவும் கொடுத்து சம்பளத்தை குறைச்சி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பர்சனல் அசிஸ்டண்ட் உங்களோட பேத்தி எனக்கு, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிஏ. +2 படித்த பொண்ணெல்லாம் என்னோடய கம்பெனியில் வேலைக்கு சேர்க்க மாட்டேன். நல்லா அதை விட படித்த பொண்ணுங்க என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் உங்கள் பேத்தியை நான் ரெஃப்யூஸ் பண்ண விரும்பலை. சின்ன பொண்ணு, விவரம் தெரியாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது.
வெளி இடங்களில் வேலைக்கு போனால் இவ்வளோ இன்னசென்ட்டான பொண்ணை விட மாட்டாங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது பாதுகாப்போன்னு எனக்கு தோணுது. 20 ஏஜ் ஆகுதுன்னு உங்கள் பேத்தி என்கிட்ட சொன்னாங்க. எந்த ஏஜில் மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறீங்க வைனை அப்படின்னு கேட்குறாங்க ஜங்கு. ஒரு 23 24 போல் கட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ரைட், அது வரையும் என்னோடய கம்பெனிலே ஒர்க் பண்ணட்டும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பாருங்கள், உங்கள் பேத்தியை மேரேஜ் பண்ணி கொடுங்க. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களோட பேத்தி என்னோடய கம்பெனியில் எப்போதும் போல் எம்ப்ளாயாக சர்வே பண்ணிகிட்ருக்கட்டும். என்னோடய பிஏ தான் அப்போவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் மகராசை, சந்தோஷங்க. இதுக்கு முன்னாடி எந்த வேலைக்கும் என் பேத்தி போனது கிடையாது. அதனால் ஏதாவது வேலையில் தப்பு பண்ணால் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுடுங்க. சீக்கிரம் கற்றுக்குவா என் பேத்தி எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஓகே ஐன், என்னோடய ஷெட்யூல்ஸை உனக்கு கொடுத்துடுவாங்க என்னோடய செக்ரட்டரி. உனக்கு பெருசாக எந்த வேலையும் இருக்காது. எனக்கு டைமுக்கு ஃபுட், அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரிங்க்ஸ் வந்து நீ கேன்டீன்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் வெளிநாடுகளுக்கு போகிற மாதிரி இருந்தால் என் கூட வர்ற மாதிரி இருக்கும். எனக்கு சில பார்ட்டிஸ் இருக்குது. அந்த டைமில் சில பார்ட்டிஸ்க்கும் உன்னை கூப்பிடுவேன், நீ வரணும். சில பார்ட்டிஸ்க்கு தேவையில்லை, நான் பார்த்துப்பேன். அப்புறம் வெளிநாடுகளுக்கு போகும்போது நீ என் கூட ஒரு ரூம் போட்டு தந்துடுவேன். நான் தங்குற ஹோட்டலில், அங்கே நீ தங்கிக்கலாம். அப்பயுமே நான் வந்து என்னோடய பர்சனல் டைம் தவிர வேறு எங்கே போனாலும் உன்னை கூட்டிகிட்டு போவேன், நீ கூடயே வரணும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்களே, அவங்க தான் என்னோடய செக்ரட்டரி. செக்ரட்டரி மீன்ஸ் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்ஸை எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன், அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவங்களும் அவங்க கூட என்னோட வருவாங்க. அவங்க கூட சண்டை போடக்கூடாது. அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அழகாக ஒர்க்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறையா டேலண்ட் இருக்குது. நீ அவங்க கூட பழகி நீனும் சில புதுமையான விஷயங்களையும், இந்த உலகம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஸோ இந்த உலகத்தை நீ புதுசாக பார்ப்ப. அதுக்கான வாய்ப்புகளை உனக்கு நான் உருவாக்கி தர்றேன். இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கக்கூடாது பேபி. உலகம் ரொம்ப மோசமானது, மோசமான ஆட்கள் நிறையா இருக்காங்க. நீ சேஃபாக இருந்துக்கணும். உனக்கு நாளையிலேருந்து என்னோடய ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்க நான் இப்போ உனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்றேன். உனக்கு ஐடி கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸை பற்றி என்னோடய மேனேஜர் உனக்கு சொல்லுவாங்க. அவ்வளோதான். மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 7 o'clock வரையும் உனக்கு டியூட்டி டைம். ஷிஃப்டெல்லாம் இங்கே கிடையாது. பார்த்து நடந்துக்கோ, ஓகே? அப்புறம் சைடில் இருக்குது பார்த்தியா, இந்த சோஃபா தான் உன்னோட ப்ளேஸ். நீ எப்போதும் மார்னிங் என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து என்னோடய கேபினில் இந்த ப்ளேஸில் நீ உட்காந்துக்கலாம். ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் ஏதோ சைடில் இருக்குது ரெஸ்ட் ரூம், அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. நீ ஃப்ரீயாக இருக்கலாம், ஓகே? நோ ப்ராப்ளம். நீ கிளம்பலாம். உனக்கு ஒர்க் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வாய். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே மனசுக்கு ஏனோ தெரியலை ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியுது. நீனும் ரொம்ப அழகாக இருக்க, அழகாக பேசுகிற. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை விட உன் பாட்டிமாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பேத்திக்கு என்னோடய ஆஃபீஸில் கண்டிப்பாக ஒர்க் இருக்குது. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்கள் பேத்தி என் கூட இருக்கிற வரையும் சேஃபாக இருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்கள் சொந்தக்கார பிள்ளைங்க யாரும் இருந்தால் சொல்லுங்களேன். உங்களை மாதிரியே இருக்கணும் பார்க்குறதுக்கு. அழகாக இருக்கிறீங்க நீங்கள். அப்போ எங்கள் ஒயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சொல்கிறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் நம்மளுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒயின் அப்போ பாட்டிமாவை பார்த்து, பாட்டி இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கையிலே தெரியாதா எனக்கெல்லாம்? இப்போ இவர் பார்க்குறதுக்கு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக ஜம்முன்னு இருக்கார்ல, கல்யாணம் பண்ணவராக இருந்தால் தான் இப்படி இருப்பாங்க. இல்லாட்டி ஆள் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ பாட்டிமாவை பார்த்து, எனக்கு மேரேஜ் ஆகி 2 பொன் குழந்தைங்க இருக்காங்க. 2வது நான் மேரேஜுக்கு முன்னாடியிலேருந்தே இதே மாதிரி தான் இருக்கேன். ஸோ ஒருத்தவங்களோட ஃபிகர் அவுட்டை பார்த்து அவங்கள நீங்கள் கணக்கு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி, இங்கிட்ட தான் இந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இந்த அது பேர் என்னது, பனானா சொசைட்டி, அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப அழகான இடம் அது.
அந்த சைடு வந்தால் சும்மா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க, சூப்பராக ஃபில்டர் காப்பியெல்லாம் போடுவேன், உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அந்த சைடு வரும்போது நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். சரிங்க தம்பி, நமஸ்காரம், கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைனை வா வைனு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா முன்னாடி நடந்து போகிறாங்க. வைன் பாட்டிமா பின்னாடி நடந்து அழகாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போனவங்க ஃபியூ செகண்ட்ஸில் நாக் கூட பண்ணாமல் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு குடுகுடுன்னு ஜங்குக்கு பார்த்து ஓடியாடுறாங்க. இப்போ ஜங்குக் நல்லாவே ஒயினை நோட்டீஸ் பண்ணுறாங்க. நல்ல ஹைட் வெயிட்டான லாங் ஹேர் வச்சுக்கிட்டு ஆல்மண்ட் ஐஸில் பட்டன் நோஸில் ப்ளம்பி லிப்ஸில் ஒரு ஹவர் கிளாஸ் பாடி ஷேப்பில் ஒரு கோல்டன் ஸ்கின் டோனில் அப்படியே ஜங்குக்கு பார்த்து ஒரு ஒயிட் கலர் சாரியில் வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட்டு ஃபைலு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஓ ஐம் சாரி அப்படின்னு தன்னோட ஹேண்ட்ஸில் ஃபைல் எடுத்து ஒயின் கிட்ட கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே திரும்பி ஒரு கோஷியான வாக்கில் அப்படியே கேபினோட ரூம் டோரை டச் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஏன்னு தெரில, ஒயினோட பேக் ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே சோலி லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே சாஞ்சு உட்காந்து இவ்வளோ அழகான பொண்ணெல்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்களா? ஆளோட உருவத்துக்கும் பேச்சுவார்த்தைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே தன்னோட ஹெச்ஆரில் சாஞ்சு உட்காடுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஜங்குக்கு அதிகமாக பொண்ணுங்க கூட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சதில்ல. ரீசன் 10 ஏஜ் வரையும் தான் கொரியாவில் இருந்திருப்பாங்க ஜங்குக். தன்னோட 11ஆவது வயசுலேருந்து அப்ராடில் தான் இருந்திருப்பாங்க. ஜங்குக் தன்னோட 23rd ஏஜில் இங்கே கொரியா வரும்போது அங்கிட்டு ஒரு 2-3 மந்த்ஸில் மாயாவை ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மாயா கூட தான் ஜங்குக்கோட லைஃப் ரன்வே ஆகிருக்கும். மாயா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கும் மாயாவுக்கு தன்னை பிடிக்க வைக்கணுன்னே இந்த 10 இயர்ஸும் ஓடிருப்பாங்க ஜங்குக். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக தான் மாயா மேலேயே ஒரு வெறுப்பு தட்டியிருக்கும் ஜங்குக்கு. ஏன்னா எப்போதுமே இன்சல்ட்டிங், எப்போதுமே பாடி ஷேமிங், இதை தான் மாயா ஜங்குக்கு பண்ணுவாங்க. தன்னோட 2 பொண்ணுங்க தான் இந்த மேரேஜ் லைஃப்பில் ஒரு கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு ஜங்குக் அமைதியாக தன்னோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் மாஃபியா வேர்ல்டில் நிறைய பொண்ணுங்க ஜங்குக்கிட்ட வந்து அவங்களாவே மூவ் பண்ணாலும் ஜங்குக்னு சில கொள்கைகள் இருக்குது. தான் ஒய்ஃபை தவிர எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாதுன்னு இப்போ வரையும் ஜங்குக் தன்னோட மாயாவுக்காக உண்மையாக இருக்காங்க. 2வது, ஆஃபீஸ்க்குன்னு வந்தோம் அப்படின்னா நிறைய அழகான பொண்ணுங்க இருந்தாலும் கூட அந்த பொண்ணுங்களால் ஜங்குக்கை மீட் பண்ண முடியாது. ரீசன், ஹன்ஷோ ஜங்குக்கோட நிழல் போல் இருந்துக்கிட்டு எப்படியாவது ஜங்குக்கை மேரேஜ் தான் பண்ண முடியலை, சுகர் பேபியாவது மாறி ஜங்குக்கோட வெல்த்தினஸையும் ஜங்குக்கையும் அடையணும்னு ஹன்ஷு ஒரு சைடு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஹன்ஷுவை பிடிக்கும், ஆனால் அவங்களோட வேலையோட பர்ஃபெக்ஷனை வச்சு ஹன்ஷுவை பிடிக்கும். மற்றபடி எந்த அபிப்பிராயமும் ஹன்ஷு மேலே கிடையாது. இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஜங்குக்கிட்ட ஒரு சைல்டிஷான, பார்க்குறதுக்கே எல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு ஜங்குக்கிட்டே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு எடுத்ததும் கேட்டதும் ஜங்குக்கோட மனசுக்குள்ளே ஒரு சின்ன தடுமாற்றத்தை ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இது தவறு அப்படின்னு அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதை இக்னோர் பண்ணிவிட்டு தன்னோட பெண்டிங் ஃபைல்ஸ்லாம் எடுத்து வச்சு ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்குக். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.